நான் ஷேக் இசத்தீன் அல்கசம். தன் வாழ்க்கை முழுவதும் இஸ்லாமிய உம்மாவின் விடுதலைக்காகவே போராடிய ஒரு முஜாஹிதின் கதை இது. நான் 1882ஆம் ஆண்டு சிரியாவின் ஜப்லா நகரில் பிறந்தேன். என் இளமை காலம் முழுவதும் அறிவுக்கான தேடலில் கழிந்தது. அலசர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய நீதிமுறைகளை பயின்றேன். 1921இல் இத்தாலியர்கள் லிபியாவை கைப்பற்றிய போது நான் முதல் முறையாக ஜிகாத்தில் ஈடுபட்டேன். என் சீடர்களுடன் சேர்ந்து காலனியாதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினேன். 1925ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்திற்கு வந்தேன். ஹைபா நகரில் இமாம் ஆனேன். ஆனால் என் உள்ளம் முழுவதும் ஜிகாத்தில் ஈடுபட்டிருந்தது. என் பிரசங்கங்கள் மூலம் இளைஞர்களின் இதயங்களில் புரட்சியை பரப்பினேன். 1930ஆம் ஆண்டு நான் அல்கசாமியூன் எனப்படும் முதல் பாலஸ்தீன புரட்சிப்படையை உருவாக்கினேன். எங்கள் சிறு குழுவுடன் மலைகளில் மறைந்து பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சியோனிஸ் குடியேற்றங்களுக்கும் எதிராக போராடினோம். 1935ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் ஜெனின் அருகே உள்ள யாபூத் கிராமத்தில் பிரிட்டிஷ் படைகள் எங்களைச் சூழ்ந்தன. 6 மணி நேரம் நீடித்த சண்டையின் பின்னர் நான் ஷஹீதானேன். ஆனால் என் மரணம் ஒரு புதிய புரட்சிக்கு வித்திட்டது. இன்று பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் மிகப்பெரிய இராணுவ பிரிவு என் பெயரை தாங்கியுள்ளது. என் வாழ்க்கையின் கடைசி வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை. முஹம்மது அவருடைய தூதர். இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் முடியவில்லை. இது இன்னும் நீடிக்கிறது.